ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாட்சிங் கேமிங். நம்ம இன்னைக்கு மார்வல் ஸ்பைடர்மேன் மொபைல் வச்சு விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போடுறா இன்ட்ரோ. ஓகே காய்ஸ், நம்ம கேமுக்குள்ளே இருந்தாச்சு. ஸ்பைடர்மேன் அட்வான்ஸு சூட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது நானே சொல்ல, கேம்லேயே அட்வான்ஸ்டு சூட்டு தான் கொடுத்துருக்காங்க. போலீஸில் இதில் இருக்கிறது ஒரே ஒரு மிஷின் தான் காய்ஸ். அந்த ஒரு கார் நிப்பாட்டணும். அதை நம்ம இப்போ நிப்பாட்ட வேணாம். இல்லை ஃபஸ்ட்டு 2 ரோ சூட்ஸ் இருக்குல்ல காய்ஸ், அது மட்டும் பார்ட் 1 விளாடலாம். பார்ட் 2ல் அடுத்து கீழே இன்னும் 2 ரோ இருக்குது பாருங்க காய்ஸ். அது வந்து பார்ட் 2ல் விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்பிசிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் செம்ம தரமாக இருக்குது காய்ஸ். ஆனால் காய்ஸ் இதில் இருக்க ஒரே ஒரு குறை என்பிசிஸு, அப்புறம் இதில் ஒரே ஒரு மிஷின் தான் காய்ஸ் கொடுத்துருக்காங்க. என்பிசிஸ் கூட ஒருத்தன் தான் இருக்கான், நிறைய அந்த காரில் உள்ளவங்க காய்ஸ். இன்னும் 2-3 மிஷின் மட்டும் கொடுத்தா இந்த கேம் தரமாக இருக்கும் காய்ஸ். மட்டும் இல்லாமல் இது ஃபேன் மேட் தான், மொபைல் அஃபிஷியல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்காது காய்ஸ். ஏதோ மார்வல் ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர்னு ஒரு கேம் போல் காய்ஸ். அந்த கேமோட மொபைல் வச்சு தான் ஃபேன் மேடு போல். ஃபேன் மேடோட இருந்தாலும் தரமாக செஞ்சுருக்காப்புல காய்ஸ், தரமாக இருக்குது. இதோ அந்த சைடு ஒரு மிஷின் தெரிஞ்சு பாருங்க காய்ஸ். அதான் ஓகே, வாங்க நம்ம மேலே போய்க்கலாம். பில்டிங் மேலே போய் நம்ம அடுத்து ஒரு நல்ல போஸ் கொடுத்துட்டு அப்படியே சூட்டு மாற்றிடலாம் காய்ஸ். ஓகே, இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே அடுத்து என்ன சூட் வைக்கலாம், லைன் பை லைனாகவே போவோம் காய்ஸ், கிளாசிக் சூட். ஓகே வாங்க கீழே போவோம். ஓகே காய்ஸ், இந்த வெப் விட்டுட்டு ஜம்ப் பண்ணுறப்ப லைட்டாக சைடில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்துச்சு தானே காய்ஸ்? தெரியல, ஒழுங்காக பார்க்கல. ஆமாம் காய்ஸ், வருது. இந்த மாதிரி ஜம்ப் விட்டு இந்த மாதிரி இப்போ விட்டுலாம் காய்ஸ். எப்படி சொல்ல, சிலுன்னு போகிறது. ஜம்ப் அந்த சைடில் இருக்கு பாருங்க காய்ஸ், கார்னரில். அது வந்து ஜம்ப் இது தான் காய்ஸ். அது டபுள் டைம் கொடுத்தோன்னா அப்படியே முன்னாடி உள்ளதில்ல, ஏதோ இந்த மாதிரி வேகமாக சில்லுன்னு போக முடியுது காய்ஸ். சூப்பராக இருக்குது காய்ஸ். அது அப்படியே போகிறப்ப ஜாலியாக இருக்குது காய்ஸ். இருங்க கொஞ்சம் நல்லா முன்னாடி போயிட்டு இந்த இடத்துலலாம் கொடுத்தா கொஞ்சம் கீழே வரும். மிஸ் ஆயிடுச்சே கைஸ், கொடுக்க முடியல. இந்த இடத்துல பில்டிங் எதுவும் முன்னாடியில் போகல கைஸ். இப்போ தான் கைஸ் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். சில்லுன்னு போகிறாப்புல வேகமாக நம்ம ஸ்பைடர்மேன். மேப் அவ்வளோதான் போல கைஸ் இந்த சைடு. ஓகே, திரும்ப இப்போ போய் சூட்டு மாற்றலாம் வாங்க, அந்த இடத்துக்கே போவோம். ஓகே, நல்லா செம்மையாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி விட்டு போகிறது ஆசை இருக்குது. அங்கே வரைக்கும் விட முடியாது போலையே கைஸ், விட முடியாது போல். ஓகே வந்துச்சு கைஸ். அடுத்து நாயர் சூட். இந்த சூட் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை கைஸ். நாயர் சூட்டு இன்டூ த ஸ்பைடர்வர்ஸில் இந்த மாதிரி வராது கைஸ். சூட்டு நல்லாயிருக்கும் கைஸ், அது பார்க்க அப்படியே சூப்பராக பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லாயிருக்கும் கைஸ். இந்தளவுக்கு இல்லை, சரி விடுங்க. சில சூட்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்பைடர்மேனில் கொடுத்துருப்பாங்க. அதனாலும் மற்ற சூட்ஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல கைஸ். சரி வாங்க அடுத்து சும்மா ஸ்விங் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்விங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பைடர்மேனுக்கு மாறிடலாம். இல்லைனா இப்போவே மாறிடலாமா? இல்லை கைஸ், வேறு சூட்டு மாற்றிடுவோம். அந்தளவுக்கு இது நல்லாவே இல்லை. இருங்க மேலே போய்க்கலாம். அந்தாச்சி இருங்க. சூட்டை மாற்றிடுவோம். இந்த இடம் வேணாம் கைஸ். இந்த இடம் தான் கைஸ் சூப்பராக இருக்குது. ஸ்கார்லெட் சூட் கைஸ், இது சூப்பராக இருக்குது கைஸ். இது நல்லா இருக்குது. ஓகே கைஸ், வாங்க சுற்றுவோம், ஊர் சுற்றுவோம். என்னோட கீழே வந்துட்டான். வாங்க மேலே போவோம். சில்லுன்னு போகிறாங்க கைஸ். இது கொடுக்குறப்ப செம்மையாக இருக்குது கைஸ். அது போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போய்க்கலாம். ஹைட்டாக போயிட்டு அதை கிளிக் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி நடுவில் கட்டாயி வர மாதிரி இருக்குண்ணா கைஸ்? இப்போ ஆடு வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் பேசுறது மட்டும் பேக்ரவுண்டில் கேட்டுனே இருக்கும். இன்னும் என்னடா இந்த ஆடு போட்டு வெறி ஏற்றுறானுங்க கைஸ். பேக்ரவுண்டில் இந்த ஆடு வந்துட்டுருக்கு. இது ஒரு தடவை ஸ்பேஸை ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ SD கார்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போலாம் அடிக்கடி ஆடு வராத ஆப்புக்கெல்லாம் வருது. சும்மா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கப்போ ஏதாச்சும் வேறு ஒரு ஆப்புக்குள்ளே போகணுன்றப்ப கூட ஆடு வருது கைஸ். அது என்னன்னே தெரில கைஸ், இப்படியா வருது. சரி வாங்க நம்ம அது வரைக்கும் இந்த கேம் விளாடுவோம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே வாங்க இப்போ போயிட்டு சூட்டு மாற்றுவோம். போடா கீழே வருவாத போ. ஓகே மேலே போ. ஓகே
வந்தாச்சு காய்ஸ். ஓகே, இப்போ சூட்டை மாற்றுவோம்டா. ஸ்டாக் சூட். காய்ஸ் என்ன காய்ஸ், இந்த முட்டி மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கெலாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் டாம் ஹாலண்ட் சூட் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. காய்ஸ் இருங்க, இது டோபியோடது காய்ஸ். இதுதான் நம்ம டாம் ஹாலண்டோடது. எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம். எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ரோ இருக்குது பாருங்க கைஸ். இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ரோ தான் இருக்குது. அது பார்ட் 1க்கு. மற்ற இன்னும் 2 ரோ இருக்குது பாருங்க கைஸ். அது வந்து பார்ட் 2க்கு கைஸ். ஓகே, அது வரைக்கும் ஏதாச்சும் ஊர் சுற்றுவோம். ஓகே, ஜாலியாக இருக்கு கைஸ். இந்த கேமு சூப்பராக இருக்குது கைஸ். இது வேணும்னா ஹவு டு டவுன்லோடுன்னு கமெண்ட் போடுங்க கைஸ். நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்ட் 2 வந்த பிறகு தான் நான் ஷார்ட்ஸில் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் கேமு. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா 2-3 சூட் வரும். அதையும் அது அப்படியே நான் சேர்த்து போட்டுறேன். அதனால் பார்ட் 2க்கு அப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸ் வரும். இதுலேயும் ஹவு டு டவுன்லோடு கேமுன்னு போடுங்க. பார்ட் 2லேயும் ஹவு டு டவுன்லோடு கேமுன்னு போடுங்க. நான் போட்டுடுறேன். ஓகே, வாங்க போவோம், சுற்றுவோம். இதை கொடுக்க சொல்கிறேன். கொடுத்தா மிஷின் முடியும். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் கைஸ். அந்த மிஷின் கடைசியில் பண்ணிக்கலாம். கடைசியில் கைஸ். ஓகே, சிலுன்னு போகலாம் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு அது சில்லுன்னு போகிறது இந்த மாதிரி தான் கைஸ். சூப்பராக வேகமாக போகிறப்ப ஸ்பைடர்மேனு. ஓகே, சுற்றுவோம் ஊர் சுற்றுவோம். மிஷின் இப்போ பண்ண வேணாம் கைஸ். இன்னும் கடைசியில் ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஒரு சூட் இருக்குங்க கைஸ். இந்த செகண்ட் ரோவில் அதில் பண்ணலாம். இல்லைனா ஆன்டி ஆக்குன்னு ஒரு சூட் இருக்குங்க கைஸ். அதில் பண்ணலாம். இப்போ நம்ம சூட்டை மாற்றிப்போம். ஓகே, அடுத்து ஸ்பைடர் பங்க்கு காய்ஸ். ஸ்பைடர் பங்க் சூட் இருக்கு காய்ஸ். இதில் அந்த ஸ்பைடர்மேன் கீழே குதிக்கிறப்ப போஸ்லாம் கொடுப்பார்ல காய்ஸ், அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் ஹைட்டான பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த போஸ் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் காய்ஸ். டக்குன்னு கீழே போய்ட்றாரு ஸ்பைடர்மேனு. பில்டிங்கில் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லை, பில்டிங்கில் ஹைட் அதிகமாக ஏற்றினா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ் ஸ்பைடர்மேன் கீழே குதிக்கிறப்ப அந்த ஃபோன் பார்க்குற மாதிரி, அப்புறம் படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி போஸ்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஓகே, நம்ம அது இல்லைனா சரி விடுங்க. அதுக்கு பதிலாக தான் நிறைய சூட்ஸ் இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூட்ஸ் கூட முடிஞ்சால் ஆட் பண்ணலாம், அவங்க இஷ்டம். ஓகே, வாங்க சுற்றுவோம், ஊர் சுற்றுவோம். போய் சூட்டு மாட்டலாமா வேணாமா? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, போ ரொம்ப கீழே இருக்கோமே, ஹைட்டாக போகணுமே. வந்தாச்சு. ஏன்டா கீழே போகிற? ஓகே, இப்படி தான் கைஸ். செம்ம ஹைட்டாக போனால் தான் அது கொஞ்சம் கொடுக்க என்னது ஸ்பீடாக போகுது. ஓகே, அடுத்து அங்கே கொடுக்க முடியல போல் கைஸ். கொடுக்க முடியல. அதுக்கு மேலே மேப்பு இல்லை போல் கைஸ். சரி வாங்க, இருக்கிற வரைக்கும் நம்ம ஊர் சுற்றுவோம். மேப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அது வரைக்கும் சுற்றுவோம். உள்ளே உள்ள அந்த பில்டிங்குள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் கூட அப்படியே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காப்புல கைஸ். பாருங்க கைஸ், அந்த கிளாஸுக்குள்ளெலாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு. காய்ஸ், ஒரே சைஸில் ஒரே ஹைட்டில் ஒரே மாதிரி 2 பில்டிங் இருக்குது காய்ஸ். இப்போ தான் கைஸ் நானே நோட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே போவோம். இப்போ போய் சூட்டு மாற்றுவோம். ஓகே, இப்போ சூட்டு மாற்றுவோம் கைஸ். ஸ்பிரிட் ஸ்பைடரா? பார்க்க கோஸ்ட் ரைடரையும் அப்புறம் ஸ்பைடர்மேனும் கலந்த மாதிரி இருக்குது கைஸ். இது ரெட் கலரில் ஏதாச்சும் வச்சோன்னா அப்படியே கோஸ்ட் ரைடர் மாதிரி இருக்குன்றதுனால அப்படியே ஸ்பிரிட்னு வச்சுட்டு அப்படியே சோலாம் ப்ளூ கலரில் இருக்கிற கைஸ். அதனால தான் அப்படியே ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்க. நம்ம சுற்றுவோம். ஓகே கைஸ், இதுக்கு இந்த சூட்டுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் சூட்டு ஸ்பைடர் சிம்பிளே இல்லை போல கைஸ். பின்னாடி மட்டும் முதுகில் இருக்குது, ஆனால் முன்னாடி செஸ்ட்டில் இல்லை கைஸ். இது ஒன்று சரி விடு. டிசைன் பண்ணதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த சுட்டு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை கைஸ். அதனால் நான் வேறு சுட்டு மேலே போய் மாற்ற போகிறேன். ஓகே, அடுத்து ஹோம்மேட் சூட். டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஃபஸ்ட்டு சூட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவும் நல்லா இருக்குது கைஸ். வாங்க ஊர் சுற்றுவோம். அச்சோ, கீழே விழுந்துட்டேனே. பரவாயில்ல, அதுக்கு என்ன கீழே விழுந்தா என்ன இருக்குது கைஸ். ஊர் சுற்றுவோம் நம்ம. ஓகே, வாங்க சுற்றுவோம் ஊரை சுற்றுவோம். பில்டிங் மேலே ஏறு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதுவும் ஆஃப்லைனில் விளாட்றது தான் நினைக்கிறேன். நான் இப்போ நெட் வச்சுட்டு தான் விளாண்டுருக்கேன். ஆஃப்லைனில் விளாட முடியுமான்னு தெரில கைஸ். நான் இன்னும் டெஸ்ட்டு பண்ணல. பார்ட் 2ல் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, மேலே ஏறுறா.
கைஸ் ஜம்ப்பு போட்டு வெப் விட்டா ஹைட்டாக போகும்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஹைட்டாக போக முடியாது போல். ஓகே லைட்டாக ஸ்டக்காகி வர மாதிரியே இல்லை. ஏங்க ஸ்லாக் ஆகுது. ஓகே சுற்றுடா சுற்றியாச்சு கைஸ். அப்படியே அது அந்த 2 ஜம்ப்பு டபுள் ஜம்ப்பு சைடில் ஜம்ப் ஆப்ஷன் இருக்குது பாருங்க கைஸ். 2 தடவை கிளிக் பண்ணால் அப்படியே மேலே போயிடுது. அப்படியே 2 தடவை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் ஒரு ஜம்ப்பு, அடுத்து அப்படியே இந்த மாதிரி வெப் விட்டு வேகமாக போகிறது. சரி வாங்க அடுத்து என்ன சூட்டுக்கு மாறலாம். இந்த இடம் இல்லைடா, இந்த இடம் கைஸ். ஓகே ஆன்டி ஆக் சூட்னு ஒன்று சொன்னல கைஸ் ஆரம்பத்தில், அதான் இது. பார்க்க நல்லாயிருக்கு கைஸ், நல்லாயிருக்கு கைஸ். பிளாக் அண்ட் எல்லோ. ஓகே சே மிஸ் ஆயிடுச்சு கைஸ், ஒழுங்காக கொடுக்காம விட்டுட்டேன். ஹைட்டாக போகணும் கைஸ், மேலே வந்தாச்சு கைஸ். இப்போ பாருங்க கைஸ், ஜம்ப்பு போடுறேன். கைஸ் வேலை செய்ய முடியுது கைஸ், கொடுத்தேன் அந்த இது வேலை செய்யலை கைஸ். ஆன்டி ஆக்சூட். ஓகே இதுலேயே மிஷின் பண்ணிடலாமா, இல்லை கடைசி டார்க் அண்ட் ரெட் சூட் இருக்கும் அதில் கொடுக்கலாமா? எதில் மிஷின் முடிக்கலாம், எதில் பார்த்துக்கலாம் கைஸ், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சுத்தம் கைஸ். இருந்தாலும் இந்த கேம் சூப்பராக தரமாக இருக்குது கைஸ். இதோட சொல்லணும்னு தோணல, இருந்தாலும் தரமாக கொடுத்துருக்காருல, அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சூப்பராக இருந்துச்சுன்னா அதை பற்றி பேச தான் செய்வாங்க கைஸ். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் பார்க்கலான்னு நினச்சேன் கைஸ், பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியோ படம் வரதான் போகுது. இருந்தாலும் தளபதி விஜய் படத்துக்கு ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்களோ தெரில கைஸ். சரி விடுங்க, நம்ம இப்போ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலு பேர் கைஸ் நருட்டோ உசுமாக்கி. அதில் 16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் நீங்களும் அப்படியே போய் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம போய் மிஷன் பண்ணுவோம். எங்கே இருக்குது அது? அங்கே இருக்குது காரு, அங்கே இதோ இங்கே வருது கைஸ் காரு. ஓகே உட்காந்து சூப்பர் ஹீரோ லேண்டிங்கு. ஓகே இப்போ கைஸ் ஆனால் இப்படி வெளியே தூக்கி போடுறாப்புல என் மனுஷனை. ஹியூமன் தான் சேவ் பண்ண வேண்டியது தான், இருந்தாலும் அவர் அப்படியே தூக்கி கடாசுறாரு, தூக்கி வீசுறாரு, ஏன்னு தெரில. ஓகே நம்ம இப்போ மேலே போய் சூப்பர் ஹீரோ லேண்டிங் போடுவோம் கைஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம நருட்டோ உசுமாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுலேயே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். பார்ட்டு கூட அதுலேயே போட வாய்ப்பு இருக்கு கைஸ். சரி வாங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பார்ட் 2 நருட்டோ உசுமாக்கியில் வரும்னு நினைக்கிறேன். பாய்.